கிரிக்ஸிப் பார்த்து கொண்டிருக்கும் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். எஸ், இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா அபிஷேக் சர்மா. எஸ், அவர் ஒரு வேற லெவலில் ஒரு கேம் ஒன்று ஆடினார், செகண்ட் T20 அகெயின்ஸ்ட் ஜிம்பாப்வே. என்னால் வீடியோ போட முடியல. எங்கே ப்ரோ அப்போ கோமாவில் இருந்தியா அப்படின்னு கேட்டால் கிட்டத்தட்ட கோமாவுக்கு போயிருப்பேன். எஸ், ரொம்ப உடம்பு சரியில்லை. கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதமாகவே என்னால் அதை கரெக்டாக பண்ணிக்கவே முடியல, என் உடம்பை பார்த்துக்க முடியல. எஸ், அதனால தான் வீடியோஸ் போட முடியல. ஆப்வியஸ்லி இதுக்கப்புறம் நான் கொஞ்சம் ட்ரை பண்ணுறேன். இன்னும் பர்ஃபெக்டாக ஆகலை நான், பட் ட்ரை பண்ணுறேன். பட் அந்த கேம் என்னால் பார்க்க முடிஞ்சுது. எஸ், பெட்டில் இருந்துக்கிட்டே நான் பார்த்தேன். ஆப்வியஸ்லி அபிஷேக் சர்மா வாட் அ டேலண்ட்டுங்க. ஜிம்பாப்வேக்கு அகெயின்ஸ்டாக தானடா அடித்தான், இது என்னடா பெரிய பெருமையாக நீ பேச வர்ற அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதுக்கு முந்தின மேட்ச் தான் ஜிம்பாப்வே நம்மளை வெளுத்து விட்டானுங்க, அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். எந்த டீமாக இருந்தாலும் அவங்கள்ட்ட பொட்டன்ஷியல் பிளேயர்ஸ் இருந்தாங்க அப்படின்னா அவங்க நல்ல டீம் தாங்க. ஜிம்பாப்வேல நிறைய விரல் விட்டு எண்ணக்கூடிய பொட்டன்ஷியல் பிளேயர்ஸ் இருக்காங்க. ஓகே, அதனால அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக அடித்தது ஒரு வேற லெவலான விஷயம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அபிஷேக் சர்மா எ நியூ ஏஜ் டேலண்ட் அப்படின்னே சொல்லலாம். இந்த அண்டர்-19 2018 அந்த செட்டு பசங்க தான் இந்த அபிஷேக் சர்மா, பிருத்திவி ஷா, சுக்மன் கில், மஞ்சோத் கால்ரான்னு ஒருத்தர் இருந்தார், அப்புறம் நாகர்கோட்டி, சிவம் மாவி, இவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு செட் ஆஃப் பசங்க தான். அப்போ எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணோம், எஸ் இதுலேருந்து ஒரு நல்ல டேலண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதில் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு நேம் அப்படின்னா அது அபிஷேக் சர்மா அப்படின்னே பார்த்தீங்க அப்படின்னா சொல்லலாம். எஸ், அபிஷேக் சர்மா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு அப்புறம் ஒரு அண்டர்-19 விளையாண்டாருன்னு நினைக்கிறேன், ஐ எம் நாட் ராங். ஓகே, ஸோ அபிஷேக் சர்மா ஒரு நல்ல டேலண்ட்டுங்க. அவர்கிட்ட இருக்கிற ஒரு பெரிய ப்ளஸ் என்ன தெரியுமா? 6 ஹிட்டிங் எபிலிட்டிஸ் தான். அவரால் எப்படிப்பட்ட கிரவுண்டை வேணாலும் அவரால் கிளியர் பண்ண முடியும், எவ்வளோ பெரிய பவுலிங் யூனிட்டை வேணாலும் அவரால் அடிக்க முடியும். இதுக்கு பெரிய எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா அவர் ஐபிஎல்ல காட்டினது தான். அண்ட் அவரோட கேம் பிளே என்ன அப்படின்னா சீக்கா மாதிரி தான், பட்டா பாக்கியம் படாட்டி லேகியம், அவ்வளோதான். நான் நின்று பொறுமையாக அந்த டொக்கு வைப்பேன் அப்படிங்கிற அந்த கதையை பார்த்தீங்க அப்படின்னா கிடையாது. அதுதான் நான் ஃபர்ஸ்டே சொன்ன ஒரு நியூ ஏஜ் T20 பேட்ஸ்மேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாடர்ன் எரா ஆஃப் T20 அப்படின்னு ஒன்று இருக்குங்க. அதாவது இப்படி தான்டா விளையாடணும், T20னா இப்படி தான் விளையாடணும். நீ 10 பால் பிடிச்சினா எனக்கு பிரச்சனை கிடையாது, ஆனால் அந்த 10 பாலில் உன்னால் 30 ரன் அடிக்க முடிஞ்சிச்சுன்னா நீ ஒரு T20 பேட்ஸ்மேன். அப்படிப்பட்ட பிளேயர் தான் இப்போ தேவை அப்படின்னு சொல்லிட்டு தான் டீம்ஸ் எல்லாருமே வேர்ல்டு லெவலில் பொறுக்கி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நிறைய டேலண்ட்ஸ் அது மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூவாக உருவாகிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஆஸ்திரேலியா சைடு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஜேக் ஃப்ரேசர் மெக்கர்க் அப்படிங்கிறாங்க. ஒரு சவுத் ஆப்பிரிக்கா சைடு பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ஒரு ரியான் ரிக்கல்டன் அப்படின்னு ஒரு பிளேயரை உருவாக்கிட்டு இருக்காங்க. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டீம்ஸில் இது மாதிரி பிளேயர்ஸை பொறுக்கி எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அந்த மாதிரி இந்தியன் டீமுக்கு கிடைச்ச ஒரு பிளேயர் தான் அபிஷேக் சர்மா அப்படின்னு நான் சொல்லுவேன். அதெல்லாம் தாண்டி யுவராஜ் சிங் ட்ரெயின் பண்ணியிருக்காருங்க. பல வருடங்களாக யுவராஜ் சிங் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காரு அபிஷேக் சர்மாவை. இவங்க எல்லாருமே பஞ்சாபை சேர்ந்த ஒருத்தவங்க தான். ஓகே, ஸோ பஞ்சாப்ல இருக்கிற முக்காவாசி பிளேயர்ஸை இந்த கோவிட் டைம்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட யுவராஜ் சிங் பயங்கரமாக ட்ரெயின் பண்ணார். அதில் 2 முக்கியமான பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா சுக்மன் கில் அண்ட் அபிஷேக் சர்மா. சுக்மன் கில்லோட ஃபிட்னஸை மாற்றினதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் யுவராஜ் சிங் அப்படிங்கிற மாதிரி நிறைய இடங்களில் சுக்மன் கில்லே ஸ்டேட்மெண்ட் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். எஸ், அதுக்கப்புறம் யுவராஜ் சிங் ட்ரெயின் ஆனதுக்கு அப்புறம் தான் இந்தியன் டீமில் ஒரு நிறையான இடமே பார்த்தீங்க அப்படின்னா சுக்மன் கில்லால் பிடிக்க முடிஞ்சிச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சுக்மன் கில்லோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் அப்படின்னே சொல்லலாம் அபிஷேக் சர்மா. 2 பேரும் பல வருடங்களாக குட்டி குழந்தையிலேருந்தே பார்த்தீங்கன்னா ஒன்றா கிரிக்கெட் ஆடினவங்க தான். இப்போ அவங்க 2 பேரும் இந்தியன் டீமோட ஓப்பனர்ஸாக உள்ளே போகிறது அப்படிங்கிறது எப்படிப்பட்ட ஒரு ட்ரீம் அப்படிங்கிறது சீரியஸ்லி வேற லெவல். அவங்க நினச்சி பார்த்துருப்பாங்க சின்ன வயசில், அதுக்காக உழைக்கவும் செஞ்சாங்க, அந்த இடத்த பிடிச்சிட்டாங்க. எஸ், அபிஷேக் சர்மாவோட ஹிட்டிங் எபிலிட்டிஸ் பற்றி கொஞ்சம் பேசலாம். கமெண்ட்ரியில் ஒரு விஷயம் ஒன்று சொன்னாங்க, என்ன அப்படின்னா இவரை மாதிரி அடித்து நான் இந்தியன் டீமில் யாரையுமே பார்த்ததில்லை, எனக்கு என்னமோ ஒரு கிறிஸ் கெயில் இந்தியன் டீமில் சின்ன வயசில் பேட்டிங் ஆடுற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு இங்கிலீஷ் கமெண்ட்ரியில் சொல்லியிருந்தாங்க. உண்மையிலுமே அப்படி தாங்க இருந்துச்சு. இவரை கொண்டு போய் கிறிஸ் கெயிலோட எல்லாம் நான் கம்பேர் பண்ணல. இன்னும் நிறைய ஏஜ் இருக்குது, இவரால் சாதிக்க முடியும், அந்த இடத்துக்கு போக முடியும், நான் அதையும் இல்லைன்னு சொல்லலை. பட் ஆனால் கிறிஸ் கெயில் யங் ஏஜஸில் பயமே இல்லாமல், அவர் எப்போவுமே பயம் இல்லாமல் ஆடுற ஒரு கிரிக்கெட்டர் தான். எல்லா பாலையும் அடிக்கணும் தான் நினைப்பார், எல்லா பாலையும் அடிப்பார், வெளியில் போய் விழுவும், பவுலர்ஸால் என்ன பண்ணுறதுனே தெரியாது. ஓகே, அண்டு 2-3 ஷாட் தான் வச்சிருப்பாரு, அந்த 2-3 ஷாட்டையும் பக்கா ஆடிடுவார். அவரோட ஆர்க்கில் இருந்தால் தான் பார்க் அப்படின்லாம் இல்லை, பால் எங்கே போட்டாலும் அது அவரோட ஆர்க்கில் மாற்றுவார். அந்த மாதிரி ஒரு பேட்டிங் எபிலிட்டி தான் பார்த்தீங்க அப்படின்னா அபிஷேக் சர்மாட்ட இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஐ டோன்ட் நோ அபிஷேக் சர்மானால ரெட் பால் கிரிக்கெட் ஆட முடியும், இல்லை ஒரு பெரிய ஃபார்மேட் 50 ஓவர் கிரிக்கெட் ஆட முடியும் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியல. ஆனால் T20யில் அபிஷேக் சர்மா ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு கிரட்ஜ் ஒன்று காமிக்கிறாருங்க. எஸ், இது எனக்கு தான், இது எனக்கான கேமு, இது என்னோட ஸ்பாட் அப்படின்னு சொல்லிட்டு அடித்து பிரித்து எடுத்துட்டார் அப்படின்னே சொல்லலாம்.
எஸ் இப்படிப்பட்ட கிரிக்கெட்டர்ஸுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 கேமில் 3 ஃபெயிலியர் வரதான் செய்யும். ஏன்னா அடிக்க போவாங்க, டக்குன்னு அவுட் ஆகலாம். ஆனால் 2 கேம் ரொம்ப முக்கியமான கேமாக வந்து மாறி விட்டுரும் அப்படின்னே சொல்லலாம். அந்த 2 கேம் இவங்களுக்கு ஆட்டம் பிடிச்சிச்சு அப்படின்னா அந்த 2 கேம்லையுமே செஞ்சுரி அடிக்கக்கூடிய திறமை வந்து அபிஷேக் சர்மா மாதிரி பிளேயர்ஸுக்கு வந்து இருக்குது. ஓகே, ஸோ அபிஷேக் சர்மா வந்து ஒரு ஸ்பெஷல் கிட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அவரை கண்டிப்பாக க்ரூம் பண்ணுவாங்க இந்தியன் டீமில். நினச்சி பாருங்க, ஜெய்ஸ்வால் அண்ட் அபிஷேக் சர்மா ஓப்பனிங் இன் T20 வேர்ல்டு கப் 2026 இந்தியா கோஹோஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ என்ன மாதிரி இருக்கும், 2 பேரும் போங்கடா செல்லக்குட்டிங்களா போயிட்டு அடிங்கடா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கும். அதுவும் கௌதம் கம்பீர் வேறு இப்போ பதவி ஏற்றிருக்காரு. அப்படிங்கிறப்ப கௌதம் கம்பீருக்கு இந்த மாதிரி பிளேயர்ஸை ரொம்ப பிடிக்கும். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா சுனில் நாராயண், அவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு எப்படி சொல்கிறது லைசன்ஸே, நீ போய் அடி, நீ அவுட் ஆனாலாம் எனக்கு பிரச்சனை கிடையாது, ஆனால் நீ அடிக்கிற ஸ்கோர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து வேணும் அப்படின்ட்டு கௌதம் கம்பீர் கொடுத்த லைசன்ஸ் தான் வேற லெவல் ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்துனுச்சு KKRல. அபிஷேக் சர்மா லிட்ரலி அது மாதிரி தான், நீ போய் அடி, உனக்கு லைசன்ஸ் இருக்குது, நீ வந்து நின்று ஆடணும்லாம் இங்கே யாரும் கேட்கலன்னு ஒரு விஷயம் மட்டும் அவருக்கு போணுச்சுன்னு வைங்களேன், செத்தானுங்க ஆப்போனன்ட் டீமன்ஸ். அதோட சின்ன பையன் தாங்க, பெரிய கெரியர் கண்டிப்பாக இருக்குது. அடுத்த செட் ஆஃப் இந்தியன் டீமை நோக்கி போயிட்டோம். ஒரு SSV ஜெய்ஸ்வால், ஒரு அபிஷேக் சர்மா, ஒரு ருத்ராஜ் ஹைக்வாட், ஒரு சுக்மன் கில் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சூப்பரான ஒரு டேலண்ட்ஸை உருவாக்கியிருக்காங்க இந்தியன் டீம் அப்படின்னே சொல்லலாம். ஹோப்ஃபுல்லி இந்தியன் டீம் இன் சேஃப் ஹேண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிக்கிறேன். ஸோ உங்களோட கருத்து அபவுட் அபிஷேக் சர்மா என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக்ஸிப் சேனல்.